வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அறநெறி தலைப்பு முகம். ஒரே முகத்துடன் உலாவாருங்கள். ஒவ்வொருவருக்காகவும் முகங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் மாற்றி பேசிய முகங்கள் சந்தித்து கொண்டால் உங்களுக்கு முகமே இருக்காது. யாரிடமும் முகம் காட்ட முடியாது. இனிய வணக்கம். இது தினேஷ் லண்டன் அனுப்பிச்சாங்க. தேங்க்யூ தினேஷ். உங்களுக்கு ஒரு கதை படிக்க போறேன். அந்த கதையை கேளுங்க, ஓகேங்களா? அரசம்பட்டி என்றொரு அழகிய சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு கீழே ஒரு பாட்டி பலகார கடை வைத்திருந்தாள். காலையில் இட்லி சுட்டு விற்பாள். மாலையில் வடை, போண்டா, பஜ்ஜி சுற்று விற்பாள். அந்த பாட்டியின் பெயர் பொன்னம்மா. எப்பொழுதும் புன்சிரிப்போடுதான் இருப்பாள். பாட்டிக்கு இரக்க குணம் கொஞ்சம் அதிகம். காசு இல்லை என்றாலும் சின்ன குழந்தைகளுக்கு பலகாரம் கொடுப்பாள். ஒரு நாள் வழக்கம் போல் பொன்னம்மா பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது காக்கா ஒன்று பறந்து வந்தது. பக்கந்த கல் ஒன்றின் மீது உட்கார்ந்தது. பாட்டி வடையை சுட்டு அதை கூடைக்கு போட்டு மூடி வைத்தாள். காக்கா ஏக்கமாய் பார்த்தபடி இருந்தது. உடனே பாட்டி, என்ன வடை எடுத்துட்டு போகலான்னு வந்தியா என்று காக்காயை பார்த்து கேட்டாள். இல்லை, திருடக்கூடாது, அது தப்புன்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு காக்கா சொல்லிச்சான். பாட்டி சிரித்து கொண்டே, உனக்கு பசிக்குதா என்றாள். ஆமாம் பாட்டி என்று காக்கா தலையாட்டியது. உடனே பாட்டி கூடையை திறந்து வடை ஒன்றை எடுத்து, இந்தா சாப்பிடு என்று நீட்டிட்டாள். காக்கா வடை வாங்கவே இல்லை. வேண்டாம், உழைக்காம யார்கிட்டையும் எதையும் இலவசமா வாங்கக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு என்றது காக்கா. வடையை திருடும் காக்கா பற்றி பாட்டி சிறு வயதில் கதை படித்திருக்கிறாள். ஆனால் இந்த காக்கா இப்படி சொன்னது பாட்டிக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடு பாட்டி, நான் செய்கிறேன், அதுக்கு கூலியா வடை கொடு என்று காக்கா சொன்னது. பாட்டிக்கு சந்தோஷமாகிவிட்டது. யோசித்து விட்டு சொன்னால், அடுப்பெரிக்க எனக்கு சுள்ளி பொறுக்கி கொடு, வடை தரேன். காக்காவும் சரி என்று தலையாட்டி பறந்தது. தோப்பு பக்கமாய் சுற்றி அலைந்து காக்கா, என்ன சோதனை, ஒரு விறகு கூட கிடைக்கவில்லையே. மிகவும் வருத்தத்துடன் மரக்கிளையின் மீது உட்கார்ந்து காக்கா அந்த மரத்தில் விளையாடி கொண்டிருந்த குரங்கு காக்காவின் அருகே வந்தது. ஏன் கவலையா இருக்க என்றது குரங்கு. காக்கா நடந்ததை கூறியது. சொல்லிதானே, கவலைப்படாத, நான் உனக்கு உடைச்சு தரேன், நீ எனக்கு என்ன தருவ என்று குரங்கு கேட்டது. பாட்டி தர வடைய 2 பேரும் சரிசமமா பிரிச்சுக்கலாமா என்று காக்கா கூறியது. குரங்கு சம்மதித்தது. தாவி தாவி மரத்திற்கு மரம் குதித்தது. கிளைகள் பிடித்து வேகமாக உலுக்கியது. பட்டு போயிருந்த சிறு கிளைகள் பட்டென ஒடிந்து கீழே விழுந்தது. காக்காவும் ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு சுள்ளியாய் பொறுக்கி கொண்டு போய் பாட்டியின் கடை அருகே போட்டது காக்கா. பாட்டியின் மனம் குளிர்ந்து போனது. உழைச்சு பொழைக்கணும்னு நினைக்கிற உனக்கு ஒரு குறையும் வராது, நீ நல்லா இருப்ப என வாயார வாழ்த்தி காக்காவுக்கு 2 வடையை சாப்பிட கொடுத்தது. காக்கா வடையோடு பறந்து வந்தது. குரங்கிடம் ஒரு வடையை கொடுத்தது. குரங்கு வாங்கி ருசித்து சாப்பிட்டது. காக்கா தன் பங்கு வடையை தின்ன போனது. அப்போது அந்த பக்கமாய் நரி ஒன்று வந்தது. காக்கா இப்போது சுதாரித்து கொண்டது. எனக்கு பாட்டெல்லாம் பாடத் தெரியாது, இருக்கிறதே ஒரு வடைதான், உனக்கு வேணும்னா ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம் என்று காக்கா சொன்னது.
யாரோட உணவை தட்டி பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அம்மாவும் எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொண்டு கொடு என்று கேட்டது நரி. வேலையா? அந்த பக்கமா போனா ஒரு அரச மரத்தடி வரும். அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேளு, வேலை தருவாங்க என்று காக்கா சொன்னது. காக்காவுக்கு நன்றி கூறிவிட்டு அரச மரத்தடியில் நரி வந்தது. வடை சுட்டு கொண்டிருந்த பாட்டியை பார்த்தது. நரி பாட்டியிடம் வந்து, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க பாட்டி, செய்யறேன் என்றது. சாப்பிட்றவங்களுக்கு கை கழுவ தண்ணி வேணும். காலியா இருக்கிற இந்த தொட்டியில கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து ரொப்பு என்று நரிக்கு பாட்டி வேலை கொடுத்தாள். வாளி ஒன்றை கவ்விக்கொண்டு கிணற்றடிக்கு போனது நரி. நீர் இறைக்க கயிறு இல்லை. எங்கே போவது? நரி யோசித்தது. அருகே வீட்டின் முன் நின்ற அக்கா அக்கா என்று கூப்பிட்டது நரி. உள்ளே இருந்து ஒரு குட்டி பெண் வந்தாள். அக்கா, கிணத்துல தண்ணி இறைக்க கயிறு வேணும், இருந்தா கொடுங்க, என்னோட வருமானத்துல பாதிய தரேன் என்று சொன்னது நரி. அதற்கு அந்த பெண், அடுத்தவங்களை ஏமாத்தி வாழாம சுயமா வேலை செய்ய நினைக்கிற உன்னோட குணத்தை பாராட்டுறேன். இந்தா கயிறு, எனக்கு எதுவும் நீ தர வேண்டாம் என்று சொன்னாள். நரியும் கயிற்றில் வாளியை கட்டி தண்ணீரை இறைத்தது. ஒவ்வொரு வாளியாக கொண்டு போய் தண்ணீர் தொட்டியில் ஊற்றியது. தண்ணீர் தொட்டி நிரம்பியது. பாட்டி நரியை பாராட்டி 3 வடைகள் கொடுத்தாள். நரி ஒரு வடையை தின்றது. மீதமுள்ள 2 வடையும் தன் தம்பி தங்கைக்கு கொண்டு போனது. அம்மா, எப்படி இருக்கு என்னோட பாட்டி வடை சுட்ட கடை என்று கேட்டான் மதன். அம்மாவும் பெருமிதத்தோடு, நல்லா இருக்குடா என் தங்கமே என்றாள். உடனே மதன் சொன்னான், நீயும் தான் எனக்கு முன்னாடி பாட்டி வடை சுட்ட கதை சொல்லியே. காக்கா வடையை திருடும், நரி ஏமாத்தி அதை பிடுங்கி சாப்பிடும். தெரியாம சொல்லிட்டேன்டா. அம்மா உன்ன மாதிரி பள்ளிக்கூடம் போய் படிக்கல, ஏதோ எனக்கு சொன்னத நானும் உனக்கு சொன்னேன் என்று அம்மா சமாளித்தாள். செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி காக்கா நரி மேல் பொய்யா திருட்டு பட்டம் கட்டினோம். அதுக்கு பாவம் தானே என்று சொல்லும் போதே மதனின் குரல் கம்மியது. நீ சொன்ன வடைதான் சரி என் செல்லமே. மதனை அப்படியே கட்டி அணைத்து கொஞ்சினாள் அம்மா. இதாங்க அந்த கதை. இந்த கதையில எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த காக்கா வந்து நான் திருட மாட்டேன், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நரி வந்து நான் வந்து உன்னை ஏமாற்ற மாட்டேன், நான் வந்து உழைச்சி தான் சம்பாதிப்பேன்னு சொல்கிற கதை எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? காலமாக இந்த கதையில் மதன் சொன்ன மாதிரி காலமாக இந்த இன்னசென்ட்டான காக்காவையும் இந்த இன்னசென்ட்டான நரியும் எப்போ பார்த்தாலும் ஏமாத்துறவங்க திருடுறவங்களாவே நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இனிமேல் எப்போ நம்ம கதையை மாற்றி சொல்ல போகிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கும் நல்ல கதை சொல்லணுமா இல்லையா? இனிமே பழைய கதையை புது மாதிரியா, புது சிந்தனையோட, வளர்ச்சிக்கு தோன்ற சிந்தனையோட, யாரும் ஏமாத்த தேவையில்லை, யாரும் ஏமாத்த மாட்டாங்க, உழைச்சுதான் சாப்பிடுவாங்கிற கதையை நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லலாம். ஓகேயா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. உங்க குழந்தைங்களுக்கு எந்த கதை சொன்னாலும் அதுல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுங்க. ஏமாத்துறவங்க கெட்டவங்க இருக்காங்கன்னு மட்டுமே சொல்லி வளர்க்காம நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா?